வெல்கம் டு ராமேஸ் அரசுவை கிச்சன். இன்னைக்கு தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பரான தம் பிரியாணி, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். 1/2 kg சிக்கன் நல்லா கழுவியாச்சு. கழுவி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி உதிர்ந்துடாமல். அப்புறம் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன், கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், அப்புறம் ஜிஞ்சர் ஒரு 2 இன்ச்சு, கார்லிக் ஒரு 7 நம்பர், அப்புறம் தக்காளி, வெங்காயம், சால்ட்டு, இது டர்மரிக் பவுடர், இது கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் கர்டு, அப்புறம் தேவையான அளவு கீ அண்டு ஆயில். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். அப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை. அவ்வளோதான், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாச்சு. இது பிரியாணி மசாலா பவுடர். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். அந்த மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். இப்போ எப்படி சிக்கன் மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் கர்ட் போட்டுக்கலாம். மேரினேஷன் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி பண்ணோன்னா அந்த சிக்கனில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். இப்போ டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். பிரியாணி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கலாம். ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட். உங்களுக்கு அந்த 1/4 to 1/2 டீஸ்பூன் சால்ட்டை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பேஸ்ட், மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. ஸோ அந்த பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன். ஸோ இவ்வளோ தான். இந்த பொருட்கள்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 an hour நம்ம ஊறினா போதும். ஸோ பிரியாணிக்கு தேவையான ரைஸையும் நம்ம 1/2 an hour முன்னாடி நம்ம ஊறி வச்சிடலாம். ஸோ நான் ஓகேங்களா, இது நல்லா பெரட்டியாச்சு. இப்போ கடாயில் குக்கர் வச்சாச்சு. 2 டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 to 5 டீஸ்பூன் குக்கிங் ஆயில். ஸோ எண்ணெய் காஞ்சப்புறம் அந்த தாளிக்க பொருட்கள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை ஆனப்புறம் நம்ம வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனப்புறம் அந்த நம்ம மின்ட்டு பேஸ்ட் இருக்குங்களா, கொஞ்சம் ரிமைனிங் பேஸ்ட் அதையும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ 2 டீஸ்பூன் போக 1 ரிமைனாக எவ்வளோ பேஸ்ட் இருக்கோ அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துருங்க. ஸோ அது சேர்த்து அந்த பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவு வதக்கணும். அப்புறம் நம்ம தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தக்காளி வதக்கும் போது நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டாங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். ஸோ நான் இப்போ 2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஹாஃப், ஏற்கனவே சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ ரெண்டையும் நல்லா வதக்கினப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தப்புறம் நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், அப்புறம் பிரியாணி பவுடர் இதெல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸோ கர்ட் இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் போதும். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக 3 டீஸ்பூன். கர்ட் எதுக்குன்னா அந்த சிக்கன் சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது அது ஜூஸியாகவும் சாஃப்டாக இருக்கும். அதுதான் கர்ட். அதே மாதிரி ரைஸும் வரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கன், மேரினேட் பண்ண சிக்கனை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்.
அந்த ஆயிலே நல்லா அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணுற இன்னொன்று வந்து இப்போ ஃபைனலாக வந்து மின்ட் லீவ்ஸும் கோரியண்டர் லீவ்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு குக்கர் வந்து அந்த குக்கரை விசில் போடாமல் சும்மா வெறுமனே மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது வந்து நல்லா குக் ஆகணும் அந்த மசாலாவில். ஸோ ஓகே, இதை லீவ் இட் பண்ணிடுங்க. ஒரு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வந்து சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக்கு ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதை போட்டுடலாம். ஸோ அந்த ரைஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாம். அது போட்டுட்டு அதையும் எண்ணெயில் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிடுங்க. எதுக்குன்னா ரைஸ் வந்து உடையாமல் வரும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ அளந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் ரைஸ் எடுத்தீங்களோ அந்த கிளாஸில் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அந்த சுற்றி இருக்கிற அந்த மசாலாலாம் எடுத்து அதை நல்லா இது பண்ணிவிட்டு, ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி தான் டேஸ்ட் பண்ணணும். ஸோ டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக சால்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதை மறுபடியும் நம்ம மூடி போட்டு விசில் போடாமல் மூடி போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆன அப்புறம் பாருங்கள், வாட்டரே இல்லை. ஃபைனலாக மின்ட் லீவ்ஸும் கோரியண்டர் லீவ்ஸ் அப்படியே மேலாக தூவிட்டு, இது வந்து அலுமினியம் ஃபாயில் இந்த பேப்பர், இதில் தான் நான் தம் போட போகிறோம். ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த எண்டை வந்து நல்லா அதை வந்து பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து அதை இது பண்ணிடுங்க. ஏன்னா தம் போடுறதுக்காக. ஸோ நல்லா வந்து இப்போ பாருங்கள், நல்லா கவர் ஆகிடுச்சு. அந்த ஏர் வந்து வெளியே போகாது. ஸோ இதை வந்து ஒரு தட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். ஸோ நான் வந்து வெயிட்டாக என்கிட்ட உரல் இருக்குது, அதனால் நான் அந்த உரலை வச்சுக்கிறேன். இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹை ஃப்ளேம், அதில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அதை ஓப்பனே பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ் வந்து அந்த தம்மிலே அது வந்து மிஞ்சி இருக்கிறதெல்லாம் குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், தண்ணியே இல்லை, கருகவும் இல்லை, அடிபிடிக்கவும் இல்லை. ஸோ சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.